அம்மா, என்னம்மா? என்ன வேணும்? வெளியில போறியா? ஆமா, நம்ம தோசை மாமாவத்துல சீமந்தம் முறுக்குப்படிய கூப்பிட்டுருக்கா. என்ன விஷயம்? பால்காரன் வந்தான், பணத்துக்காக சத்தம் போட்டுட்டு போனான். சாயந்தரம் கொடுத்துடலாம். அரிசி கடை நாடாருக்கு இன்னும் பணம் தரலையா? போன மாசமே பாக்கி இருக்காமே. சாயந்தரம் கொடுத்துடலாம். வீட்டுக்கார செட்டியாருக்கு இன்னும் வாடகை கொடுக்கலையா? சாயந்தரம் கொடுத்துடலாம். ரொம்ப பாசி பிடிச்சிருக்குல்ல, பாலிஷ் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா, ஒரு 50 ரூபா பணம் கட்டமே, என்னாச்சு? இப்ப எதுக்குடா 50 ரூபா? உனக்கு எத்தனை தடவை சொல்லணும்? கராத்தே கிளாஸுக்கு பணம் கட்டணும், இந்த மாசம் ஸ்டெப் கட்டிங் பண்ணணும், கிரிக்கெட் டீமுக்கு நான் தான் கேப்டன். நானே சப்ஸ்கிரிப்ஷன் கட்டலன்னா அப்புறம் எவன் கட்டுவான்? ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் சார்பா ஏழைங்களுக்கு கூழ் ஊத்து போறோம். ஒவ்வொரு கமிட்டி மெம்பரும் 20 ரூபா கட்டி ஆகணும். நான் தலைவன், எவ்வளவு கட்டணும்? நம்ம குடும்பமும் ஏழை குடும்பம் தான். இந்த குடும்பத்துக்கு எப்ப கூழ் ஊத்த போற? அம்மா, எங்க குருநாதர் ரஜினிகாந்த் இருக்காரு, அவர் பஸ் கண்டக்டரா இருந்தவர் தான். ஆனா இப்போ கோடி கோடியா சம்பாதிக்கிறார். நானும் சம்பாரிச்சு உனக்கு கூழ் ஊத்துறேன். இப்ப பணத்தை எடு. மது, அம்மா சாயந்தரம் பணம் கொடுப்பா. மைத்திலி, அம்மா, இதை விட இது பெரிய குடம், இத போய் பாலிஷ் பண்ணி கொண்டு வா. இந்த வீட்டுல லட்சுமி அம்மா சம்பாதிச்சாதான் அடுப்பு எரியும், ஒலை பொங்கும். சரி, லட்சுமி அம்மாவை பார்த்தா சுமங்கலியா தெரியுதே, அவங்களோட பூவுக்கும் பொட்டுக்கும் சொந்தக்காரனை பார்க்க போலாமா? 55 வயசு வரைக்கும் வேலைக்கு போகாம வெட்டி பேச்சு பேசி ஊரை சுத்தி தண்டச்சோறு சாப்பிடுற அந்த கால டிகிரி ஹோல்டர் மகாகணம் பொருந்திய ஸ்ரீமான் சீனிவாச ராகவன். இப்ப என்னவா சொல்றீங்க? உன் கடையில வாங்கின தேங்காய் அழுகலு, அது இங்கேயே உடைச்சு பாக்குறது. வீட்டுல போய் உடைச்சதுல என்ன தப்பு? நான் கொடுத்த நல்ல தேங்காய் வீட்டுல வச்சுட்டு அழுகின தேங்காய் எடுத்துட்டு வந்து என்கிட்ட வேற தேங்காய் கேக்குறீங்களா? கேவலம் 1 ரூபா காசுக்கு என்ன ஏமாத்துறீங்களா? போங்கம்மா. நானா உன்னை ஏமாத்துறேன், நீதான் என்னை ஏமாத்துறேன். தெய்வம் உன்னை சும்மா விடாது. பண்ணு எவ்வளவுப்பா? 20 பைசா சார். சரி, ஒரு பண்ணு கொடு. வாழைப்பழம் எவ்வளவு? 20 பைசா. சரி, ஒரு வாழைப்பழத்தை எடு. இந்த பண்ணுக்கு பதிலா வாழைப்பழத்தை கொடு. வரட்டுமா? சார், காசு? இதுக்குப்பா காசு? வாழைப்பழம் சாப்பிட்டீங்களே, அத பண்ணுக்கு பதிலா தானேப்பா கொடுத்த? அப்ப பண்ணு காசு? பண்ணத்தான் திருப்பி கொடுத்துட்டேனப்பா. ஏன்பா ஒரு வயசானவன 20 பைசாவுக்காக ஏமாத்துற நீ? நீ பெரிய மனுஷனால நான் தரேன், நீ போ. ஐம் சாரி அத்தா. இட்ஸ் ஓகே, போ. திருத்தப்பட்ட மீட்டர் சார். மீட்டர் தெரிஞ்சிருச்சு. மைதிலியா இது? ஆமா. என்னமா வளர்ந்துட்டா? நீ பார்த்து 3 வருஷம் ஆச்சுல்ல, வளர்ந்துட்டா. வா குமார், பரீட்சையில ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டியாமே. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மாவோட கை குடைச்சல் எப்படி இருக்கு? அம்மா, அடுத்த மாசம் காசி ராமேஸ்வரம் போறேன்னு எழுதிருந்தாங்களே, போறாங்களா? ஆமா. ஏத்த வீட்டுல மாடு கண்ணு போட்டுதா, அடுத்த வீட்டுல ஆடு குட்டி போட்டுதா, எல்லாத்தையும் இங்கேயே விசாரிக்கணுமா? உள்ள போடி.
அக்கா நீ மாறவே இல்லை. 3 வருஷத்துக்கு முன்ன நான் பார்த்த அதே அக்கா, அதே பேச்சு, அதே நடவோட. புருஷன்கிட்ட அதே பயம். அதே புருஷன் தானே, உள்ள போட. ஏதோப்பா உங்க அம்மா பட்ட கஷ்டம் வீண் போகல. நீயும் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் பெரியவங்க ஆசீர்வாதம் தான். போன தடவை வந்தப்போ எல்லாம் எம்ஜிஆர் படமா இருந்து இப்ப ரஜினி படமா இருக்க. அவர் பெரிய வாத்தியார், இவர் சின்ன வாத்தியார். இப்பெல்லாம் பெரிய வாத்தியார் நடிக்கிறது இல்ல, அதனால சின்ன வாத்தியார் எனக்கு பெரிய வாத்தியார். இதே மாதிரி சொல்லிட்டு இவன் ஸ்கூலுக்கே போகலையா? ஒரிஜினல் வாத்தியார் இவனை ஸ்கூலை விட்டே நிறுத்திட்டு. எல்லாம் என் தலையெழுத்து. நான் இப்போ வந்ததே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லத்தான். அம்மா குமார் மூலமா சொல்லி அமைச்சிருக்காங்க. வர வெள்ளிக்கிழமை வீட்டில் மகாலட்சுமி பூஜை நடத்தணுமா. நம்ம 3 வீட்டுக்கும் சாப்பாடு. சாப்பாடு உங்க கையால தான். அம்மா மொத்தமும் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? உங்க அத்துல சமைக்கிறதுக்கு நான் காசாம கேட்க போறேன். ஐயோ நீங்க இதை தப்பா நினைச்சிட்டீங்க. மகாலட்சுமி பூஜைக்கார செலவு, ஒரு 10-15 பேர் சாப்பாட்டுக்கார செலவு, ஒரு சுமங்கலிக்கு புடவை கொடுக்குற செலவு, எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளவு செலவாகும் தான் கேட்டேன். சுமங்கலி கொடுக்க வேண்டிய புடவைய எங்க அம்மா உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. பட்ஜெட்டை மைத்திலி கிட்ட கொடுத்து அனுப்புங்க. எங்க வீட்டு பிரைம் மினிஸ்டர் வந்த உடனே அப்ரூவல் வாங்கிடுறேன். அம்மா ஏமா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. அடிக்கடி நீ கேட்பியே உங்க அப்பாவால எனக்கு என்ன பிரயோஜனம்னு. சுமங்கலிக்கான புடவைய பார்வதியோட அம்மா எனக்கு கொடுக்க சொல்லியிருக்காளாம். அந்த சுமங்கலி பதவியையே உங்க அப்பா தானே எனக்கு கொடுத்துட்டு இருக்க. அவர்கிட்ட இருந்து எனக்கு அது போரும், அது போரும்மா. டிகாஷன் ரெடி, பால் ரெடி, ரெண்டும் கலந்தா காஃபி ரெடி. எனக்கா ஏன் சார் இவ்வளவு கஷ்டம்? இதுல என்ன சார் கஷ்டம்? ஏன் சார் வைஃப் வீட்டுல இல்ல? இன்னைக்கு சனிக்கிழமை, சனிக்கிழமை நான் கட்ட பிரம்மச்சாரி. எனக்கு ஃபுல் டே லீவ், அவளுக்கு ஃபுல் டே ஆபீஸ். வைஃபை வேலையை விட்டு நிறுத்திடுங்க. ஐயோ, சின்ன சின்ன இன்கன்வீனியன்ஸ் பார்த்தா மாசம் பலாச்சோளம் மாதிரி வர 650 ரூபா போயிடும்பா. காஃபி ரெடி, இந்த காஃபி ஒரு கம்பெனில 850 ரூபா சம்பாதிக்கிறேன். ஆனாலும் சில சமயம் இப்படி தொடப்பத்தை பிடிக்க வேண்டியிருக்கு. பெண்டாட்டிகையில பேனாவை கொடுத்து ஆபீஸுக்கு அனுப்பினா சில சமயம் தொடப்ப கட்டியும் பிடிக்க வேண்டி வரும். அவ கொண்டு வர பணத்தை அனுபவிக்கணும்னா சில சமயம் பாத்ரூமையும் கழுவ வேண்டி வரும். கழுவு கழுவு. உங்க அப்பாவா கோவமா இருக்காரா? ஓல்டு மேன், பழைய கால டைப்பு. நான் என் ஒய்ஃப் ஆபீஸுக்கு அனுப்புறது அவருக்கு பிடிக்கல. அதனால அப்பப்போ ஜன்னல்ல வருவாரு, ஓட்டுல வருவாரு, உத்தரத்துல வருவாரு. அசரீரி மாதிரி என்ன கொட்டிக்கிட்டே இருப்பாரு. நான் அவர் சொல்றதெல்லாம் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருவேன். ஆமா, உங்களுக்கு எந்த கம்பெனில இன்டர்வியூ? என்ன போஸ்ட்? டிராவல் ஏஜென்சிஸ்ல அக்கவுண்ட் அசிஸ்டன்ட். குட் லைன். ஸ்டார்டிங் சேலரி என்ன? 450 ரூபா. 450 ரூபா. என்ன சீனிவாசா, சௌக்கியமா? சாப்பிட்டாச்சா? இப்ப சாப்பிட்டுட்டேங்கிற என்ன பண்ண போறீர்? இல்ல சாப்பிடலன்னு சொல்றேன் போட போறீரா? இல்ல சாப்பிட்டு சாப்பிடலன்னு சொன்னா உங்களுக்கு தெரிய போறதோ? இல்ல சாப்பிடாம சாப்பிட்டுட்டேன்னு சொன்னா என் வயிறு ரொம்பிடுமோ? யூஸ்லெஸ் ஃபெலோ. இனிமே யாரையா சாப்பிட்டான்னு விசாரிப்பேனா? விசாரிக்க மாட்டேனே, விசாரிக்க மாட்டேனே, விசாரிக்கவே மாட்டேனே, விசாரிக்கவே மாட்டேனே. வாங்க வாங்க சார், தைரியமா வாங்க. வாங்க, இது நம்ம வீடுதான். அயோக்கிய பசங்க மனமா போச்சு. திருட்டு பசங்க, காரி பசங்க, மொல்லமாரி பசங்க. வாங்க சார், வாங்க வாங்க. இதுதான் உங்க போர்ஷன். வீடுன்னா வாசல்ல மூடி இருக்காது. நீங்க கொடுக்குற 15 ரூபா வாடகைக்கு மூடி டப்பா எல்லாம் இருக்குமா? வெயில் காலத்துல நல்லா காத்து வரும், மழை காலத்துல சாரல் வரும். அப்ப நம்ம வீட்டுக்கு வந்துருங்க, திண்ணை ஒதுக்கி தர்றேன், படுத்துக்குங்க. வாசல் திறந்திருக்கு. நான் காலையில தூங்குறப்ப பொம்பளைங்க பார்த்தா கூச்சமா இருக்குமே. நீங்க தான் தூங்கிட்டு இருப்பீங்களே, அப்புறம் என்ன கூச்சம்? பாத்ரூம் லெட்டின் காமன்,
தேவைப்பட்ட அளவுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. செவத்துல ஆடிய பலம் கொண்ட மட்டும் அடிங்க. நீங்க அடிக்கிற அடியில 2 வீட்லயும் காரை பேர்த்து விழுகணும். அப்புறம் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், அடுத்த மாசத்துக்குள்ள வீட்டை காலி பண்ணிடணும். இல்ல இந்த இடத்த சாராய கடைக்கு வாடகை கூட போறேன். விடைங்க, நாட்டுக்கே சாராயம் வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தா என்ன? அதுவும் எப்படி இருக்கும் குடிச்சு பாத்துருவோம். நீ குடிப்பையோ செட்டியார? சாராய கடைக்கு ஒரு நல்ல பார்ட்டி பிடிக்கிட்ட. வாடகை கிழிச்சிட்ட. இனி உன் பார்ட்டி எப்படி இருக்காட? போயா நீ வேற. பேர் என்னையா? ஆனந்தன். எந்த ஊரு? நாகப்பட்டினம். கல்யாணம் ஆயிடுச்சா? 3 குழந்தைங்க இருக்கு. 3 குழந்தைங்க இருக்கிறது இருக்கட்டும், கல்யாணம் ஆயிடுதா? ஏன் அவர் இப்படி பேசுறார்? இதுக்கே பயந்தா இப்படி? அவர் இன்னும் உங்ககிட்ட அவர் பாணியில பேசவே ஆரம்பிக்கல. யோ நாகப்பட்டினம், கவர்மெண்ட் ஒண்ணு 2 தானே பத்துக்க சொல்றது? கவர்மெண்ட்டுக்காக 2, எங்களுக்காக 1. இப்படி எல்லாம் பேசினா பொட்டி தூக்கி வெளில எரிஞ்சிரும். 3ல எத்தனை பொண்ணு எத்தனை பையன்? 3 பொண்ணு தான். 3 பொண்ணா? கட்டுப்படி ஆகுதா? போராட்டம் தான். எத்தனை வயசு பெண்களுக்கு? 5, 3, 1. அப்போ அடுத்த வருஷம் இன்னொன்னு எதிர்பார்க்கலாம். ஆமா, என்ன ஜாதிப்பா நீ? 7. நான் நாகப்பட்டினத்துல ஒரு அரிசி மில்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். மாசம் 150 ரூபா சம்பளம். இப்ப அடிச்ச பயில அரிசி மில்லும் போயிடுச்சு, அதோட என் வேலையும் போயிடுச்சு. ஆனா எங்க முதலாளி மனசு தங்கம். அவருக்கு மாம்பழத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு, அங்க போய் வேலை செய்யணும்னு அனுப்பிச்சிருக்காரு. இங்க கூடி வந்திருக்கீங்களே, வீட்டுக்காரர் போய் சொல்லிட்டாரு. இங்க காத்தே வராதே. காத்தே வேணாம்மா, அதாலதான் என் குடும்பமே பிரிஞ்சுது. ஏன் சார் பிரியணும்? உங்க மனைவி குழந்தைங்களும் இங்க கூட்டிட்டு வருது. அவங்க ஒரு பள்ளிக்கூடத்துல டீச்சரா இருக்கா. மாசம் 120 ரூபா சம்பளம். எப்படி வேலையை விட்டுட்டு கூட்டிட்டு வர முடியும்? பெட்ரோல் பங்க்ல உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? 160 ரூபா. 160 ரூபாய் வச்சுட்டு மெட்ராஸ்ல தனியா நீங்க, 120 ரூபாய் வச்சுட்டு நாகப்பட்டினத்துல 3 குழந்தைகளோட உங்க மனைவி. இனிமே நீங்க எப்படி சார் சந்திச்சுக்க போறீங்க? நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுட்டோம். மாசம் 3 ரூபா தனியா ஒதுக்கி வச்சிருவா, நானும் 3 ரூபா தனியா ஒதுக்கி வச்சிருவேன். எதுக்கு? இன்னும் லெட்டருக்கு. இனிமே நாங்க தபால் மூலமா தான் சந்திச்சுக்க போறோம். ஆமா, மெட்ராஸ்ல எங்க சாப்பிடுறேன்? ஏதாவது ஹோட்டல்ல தான். ஹோட்டலுக்கு எவ்வளவு செலவாகுதோ அதுல கொஞ்சம் குறைச்சுட்டு கொடுங்களேன், நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். நீங்க பிராமின்ஸ், நான் இல்ல, நாங்களும் உங்க ஜாதி தான், ஏழைங்க. உங்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக மட்டும் நான் சாப்பாடு போடுறதா சொல்லல. எனக்கு மாசம் ஏதாவது பணம் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான் சொன்னேன். பாவம், இவளுக்கு ஏதோ பண கஷ்டம் போல இருக்கு. $450 சம்பளம் கொடுக்குறான்னு உடனே உனக்கு உச்சந்தரல செருப்பால் அடிச்ச சந்தோஷம் இல்லையா சார்? அறிவு கட்டவனே, நீ சொல்ற அந்த 450 ரூபாய்க்கு என்ன மதிப்பு தெரியுமோ இல்லையோ? உன்னை படிக்க வைக்க உங்க அம்மா தெருவா அலைஞ்சா. கடைசியில பிகாம்ங்கிற டிகிரியும் உன் கையில கொடுத்தா. அந்த டிகிரியை கையில வச்சுட்டு எலக்ட்ரிக் ட்ரெயின்லயும் பஸ்லயும் ஏறி இறங்கி ஒரு மாசம் ஃபுல்லா வேலை செஞ்சா கிடைக்கிற அந்த 450 ரூபாய் சம்பளத்தை ஒண்ணுமே படிக்காம, எழுத்தறிவே இல்லாம, நட்ட நடு ரோட்ல வெயிலையும் மழையிலையும் அம்மனமா நின்று பருத்தி கூட்டையும் புண்ணாக்கையும் தின்ற ஒரு டெல்லி எருமை சம்பாதிக்கிறது தெரியுமா? என்னாச்சு? உள்ள கொசு தொல்லை அதிகமா இருக்கேன்னு திண்ணைக்கு வந்தேன். பின்னையும் கிளம்பிட்டேன். இப்ப அந்த கொசு தொல்லையே பரவாயில்லன்னு தோணுது. இவெல்லாம் ஒரு பிகாம், இவனுக்கெல்லாம் ஒரு பட்டம், அதை கொடுக்கறதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி எல்லாம் எழுத்து மூடினா தான் இந்த இந்தியா உருப்படும். டெல்லி எருமையோட என்ன அவர் கம்பேர் பண்ணது உங்களுக்கு சிரிப்பா இருக்கா சார்? நம்ம தெருவுல ஜன நடமாட்டம் பாதி குறைஞ்சதுக்கு காரணமே அவர் தான். அவன் பயந்துகிட்டு அடுத்த ரோடு வழியால சுத்திக்கிட்டு போறான். ஆமா, அடுத்தது நீ என்ன பண்ண போற? வேலைக்கு போறேன். அதுக்கப்புறம் சம்பளம் வாங்க போறேன். அதுக்கப்புறம் அம்மாவை கூப்பிட்டு வருவேன். அட என்னப்பா நீ நம்ம வழிக்கே வர மாட்டேங்கிற? கல்யாணம் எப்போ? அதுக்குள்ள என்ன சார் அவசரம்? கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கனே. இப்பவே பார்க்க ஆரம்பிச்சிருவோம். உனக்கு அவளை பிடிச்சிருக்கணும், அவளுக்கு ஒன்ன பிடிச்சிருக்கணும்.
கல்யாணத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அட்லீஸ்ட் 1 வருஷம் ஜாலியா செக்ஸை தவிர மத்த எல்லாம் அனுபவிக்கணும். ஒன்னு அவ புரிஞ்சுக்கணும், அவளை நீ புரிஞ்சுக்கணும். சொல்லு, நல்ல பொண்ணா பாத்துருவோம். வேலை பார்க்க போற இடத்துல எத்தனை நல்ல பொண்ணுங்க இருக்கு. ஐயோ, வேலைக்கு போற பொண்ணெல்லாம் நமக்கு ஒத்து வராது சார். வெரி குட். உங்க அத்தா மாதிரி மலத்தரமா ஒய்ஃபை வீட்டுல பூட்டி வை. மாசத்துல 15 நாள் சோத்துக்கு லாட்ரி. எங்க ஃபேமிலி கொஞ்சம் பழைய கால டைப்பு. எங்க அம்மா மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் கேட்கறவங்க. பொண்ணுங்க வேலைக்கு போனா அவங்களுக்கு பிடிக்காது. ராமாயண காலத்திலேயே பொண்ணுங்க வேலைக்கு போயிருக்காங்கப்பா. எப்படி சார்? தசரத சக்கரவர்த்திக்கு வெஞ்சாமரம் போட்டது யாரு? பொண்ணுங்க தானே. அதை உங்க அம்மா கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணு. பொண்டாட்டி கணக்குல துட்டு வரணும்ப்பா. என்ன கண்ணன், எத்தனை நேரமா குளிக்கிறீங்க? சீக்கிரம், இன்னைக்கு சண்டே, குழந்தைய ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிட்டு வர வேண்டாமா? எனக்கு இன்னும் சமையலே முடியல. நீங்க குளிச்ச உடனே இந்த ரவிக்கு கொஞ்சம் பட்டன் தைச்சு தரீங்களா? வித் பிளஷர். வச்சுட்டு போ. தேங்க்ஸ். என்னுடைய கடமை. ஏன் சார், நீங்க உங்க பொண்டாட்டி ரவிக்கு பட்டன்லாம் தைச்சு கொடுப்பீங்களா? ஓ, புருஷனுடைய சட்டைக்கு பொண்டாட்டி பட்டன் தைக்கலாம், பொண்டாட்டியோட ரவிக்கு புருஷன் பட்டன் தைக்க கூடாதா? கமான் டெல் மீ. அதுல பொம்பளைங்க சில காரியம் பண்ணணும், ஆம்பளைங்க சில காரியம் பண்ணணும்னு இருக்குல்ல. அப்படி பார்த்தா பொம்பளையோட ரவிக்கு தைக்கிற டெய்லரே ஒரு ஆம்பளை தானே. சோ எவனோ ஒரு ஆம்பளை என் பொண்டாட்டிக்கு ரவிக்கியே தைக்கிறான், நான் அவ புருஷன். ஆஃப்டர் ஆல் ஒரு பட்டன் தைக்க கூடாதா? பாருப்பா, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் பெர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா உள்பாவாடைக்கு நாடா கூட தைக்கலாம். தப்பில்லை. சக்தி இல்லையேல் சிவம் இல்லை. ஐயோ, ஆமாக்கா, எனக்கு நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும் போல் இருந்து. பாரு, வெக்கம் மானம் சூடு சொன்ன இல்லாம என்னமா போஸ்ட் கொடுத்துட்டு பட்டன் தைக்கிறாரு. ஆமா, அத்தா எங்க? பாவண்டி. பாவண்டின்னு? ஓ, அத்தான் திரும்பி வந்தோடனே அவர் கையில ஒரு ரவிக்கை கொடுத்து நீ பட்டன் தைக்க சொல்லு. என்ன அது பாப்போம். ஒன்னும் ஆகாது. 10 நாள் கழிச்சு உங்க அக்காவுக்கு காரியம் நடக்கும். கொலையெல்லாம் பண்ண மாட்டாருக்கா. மிஞ்சி போனா கத்துவாரு, திட்டுவாரு, இல்ல அடிப்பாரு. அப்போ இந்த மனுஷனுக்கு ரோஷம் வருதா பாக்கலாம். பார்வதி, அத்தா வந்துட்டார், சீக்கிரம் ரவிக்கை எடுத்துட்டு வா. ஐயோ, எடுத்துட்டு வாக்கா, நான் இருக்கிறேன்ல. போக்கா, சீக்கிரம். அண்ணன், பொண்ணை பத்தவங்க இப்படி அலைவாங்க. குமார் ஊருக்கு வந்து முழுசா 1 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு ஜாதகம் வந்துடுச்சு. அத்தான், அப்படி இப்படி எதே ஒண்ணு எந்த அளவுல கட்டிடாதீங்க. சச்சா, பேச்சுக்கு சொன்னேன்டா, இந்த இடம் உனக்கு ஒத்து வராது. அவ வேலைக்கு போற பொண்ணு. பொண்டாட்டி வேலைக்கு போனா தப்பா அத்தான்? அடி செருப்பால. பொண்டாட்டி உழைச்சு அவ சம்பாத்தியத்துல புருஷன் சாப்பிடுறதா? அதுக்கு பதிலா நாக்க பிடிங்கிட்டு பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், கோ ஹெட். எனக்கு கொஞ்சம் எருமத்தோல், அவ்வளவு சீக்கிரத்துல ரோசம் வராது. நீங்க உங்க பாலிசியை பத்தி சொல்றீங்க, ஸ்டூபிட் பாலிசி. என்னடி அக்காவும் தம்பியும் சேர்ந்து பரதநாட்டியம் ஆடுறீங்க? சமையல் கட்டுல வேலை இருக்கு. உங்களுக்கு காஃபி போடணும். இந்த ரவிக்கு கொஞ்சம் பட்டன் தைச்சு தரீங்களா? ரவிக்கைக்கு பட்டன் தைக்கணுமா? ரவிக்கை மட்டும் கொடுத்தா ஊசி நூல் உங்க அப்பனா கொடுப்பான்?